மாணிக்கம் தாக்கூர் வந்து எம்பியா இருக்காரு. ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தியோட க்ளோஸா இருக்காரு. அவர் சொல்றது வந்து அவரோட தனிப்பட்ட கருத்து கிடையாது. ம். அத உதறிட்டும் போ முடியாது. ஏன்னா அவர் எம்பி. பிளஸ் வந்து அவங்களோட க்ளோஸா இருக்காங்க. அவங்களோட கருத்துக்கள தான் இவர் மூலியமா காங்கிரஸ் வந்து கேம் ஆடுது அப்படிங்கிற ஒரு மறுபடியும் மாணிக் தாக்கூர் தனியா நின்னாருன்னா அதே தொகுதியில ஜெயிப்பாரா? ஒரே சிம்பிளா கேட்டுருக்கோம். நீங்க வந்து அவர் மட்டும் இல்ல, ஜோதிமணி யாரா இருந்தாலும் சரி, அதுல முக்கியமா மாணிக் தாக்கூர்ட்ட போயிட்டு நீங்க வாங்க, என்ன தொகுதியில நின்னீங்க? விருதுநகர்ல. யாரு அது? அது ஒரு சின்ன பையன். எவ்வளவு ஓட்டுல? ஒரு 5000 ஓட்டுல. 5000 ஓட்டுல ஜெயிச்சிங்களா? ஆமா சார். அதுவும் மறுவாட்டி என்ன ஏதோ ஒரு பண்ணி தான் ஜெயிக்கிச்சு. ஓ சரி. அதுல ஒரு 20,000 ஓட்டு திமுக, ஒரு 10,000 ஓட்டு விசிக, மீதி 10,000 ஓட்டு கம்யூனிஸ்ட். இப்படி கூட்டணி கட்சிகள் ஓட்டலாம் பிரிச்சுட்டா நீ எவ்வளவு ஓட்டு வாங்கியிருப்பீங்க? 30 தான். அப்ப நீங்க அமைதியா உட்காருங்க, கூட்டணி பத்தி நம்ம பேச வேண்டாம், உட்கார்ந்துருங்க அப்படின்னு தலைமை சொல்ல முடியும். ஆனா என்ன சிக்கல்னா, இன்னும் மூணு பீரியட் இருக்கு. எம்பியா இருந்துகிட்டே வேற கட்சிக்கு போயிட்டாங்கன்னா அந்த பயத்தோட காங்கிரஸ் இருக்கு. ஏன்னா காங்கிரஸ் ஆட்சியில இருக்கும் போதே எம்எல்ஏக்களை கொத்தா வாங்கி பாஜக வாங்கி ஆட்சி அமைச்சது. எங்க? கர்நாடகாவில் அமைச்சிருக்கு. வெறும் 3 மாநிலத்துல தான் காங்கிரஸ் ஆட்சியிலே இருக்கு. இல்ல நான் எல்லா கூட்டணி ஆட்சின்னு பார்த்தா ஒரு 5 மொத்தம் 8 தான். எல்லா ஸ்டேட்லயுமே காங்கிரஸோட எம்எல்ஏக்களை பாஜக விலைக்கு வாங்குது.